அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தில் நாம் வழி தவறி போகாமல் இருக்க நமக்கொரு வழிகாட்டியும் ஊன்றுகோலும் அவசியம். ஒரு நல்ல ஆயர் தன் மந்தையை நல்வழிப்படுத்த பயன்படுத்தும் கோலை போல ஞானிகளின் சொற்களும் இறை வார்த்தைகளும் நம்மை சரியான பாதையில் நடத்துகின்றன. இந்த உலகில் எத்தனையோ அறிவுரைகள் இருந்தாலும் இறைவனிடம் இருந்து வரும் ஞானம் மட்டுமே பசுமர தாணி போல நம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கடினமான காலங்களில் நமக்கு தெளிவை தரும். புனித சூசையப்பர் வணக்க மாதமான இந்த மார்ச் மாதத்தில் அந்த உத்தம தந்தையை தியானிப்போம். புனித சூசையப்பர் கேட்ட இறை வார்த்தைகளை அவர் உள்ளத்தில் ஆழமாக பதித்திருந்தார். அந்த வார்த்தைகளே அவருக்கு ஆயரின் கோலாக இருந்தது. திரு குடும்பத்தை அந்த வார்த்தைகளே அவருக்கு ஆயரின் கோலாக இருந்து திரு குடும்பத்தை ஆபத்துகளில் இருந்து காக்க வழி நடத்தின. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தளரா மனம் கொண்டு ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் இறைவனின் ஞானத்தை உங்கள் இதயத்தில் பதிய செய்யும். தினமும் ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை சபை உரையாளர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தை. ஞானமுற்றவர்களின் சொற்கள் ஆயரின் கோல் போல் வழி நடத்தும். தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமர தாணி போல உள்ளத்தில் பதியும். அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை. ஜெபிப்போம். எம்மை வழி நடத்தும் நல்ல ஆயரே இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் உமது ஞானத்தின் பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். உலகம் தரும் குழப்பமான ஆலோசனைகளில் நாங்கள் மயங்கி விடாமல் உமது வார்த்தைகள் மட்டும் ஆயரின் கோலாக கொண்டு நடக்க எங்களுக்கு பலன் தாரும். உமது வார்த்தைகளை மட்டும் ஆயரின் கோலாக கொண்டு நடக்க எங்களுக்கு பலன் தாரும். பசுமர தாணி போல உள்ளத்தில் பதியும் உமது திரு வசனங்களை எமது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் உமது ஞானம் குடிபுகட்டும். ஜெபமாலை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டையும் கனிவுடன் ஏற்று எமது மந்தையை எவ்வித தீங்கும் நெருங்காதபடி உமது மேய்ப்பு கோலால் பாதுகாத்தருளும். ஒரே ஆயரான உமது குரலுக்கு மட்டும் செவிசாய்க்கும் வரத்தை எமக்கு தந்தருளும். ஆமீன்.